வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சஸ் லிஸ்ட் மீன் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ACL அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எனக்கும் இந்த எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் ஆர் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆக்சஸ் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிராஃபிக்கை வந்து நான் செக்ரிகேட் பண்ணணும். இந்த 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 டிராஃபிக்ஸ் வந்து நான் வந்துட்டு இந்த ரவுட்டர்லேருந்து இந்த ரவுட்டருக்கு நான் ரீச்சபிலிட்டிஸை வந்து ஸ்டாப் பண்ணணும், இல்லை அலோவ் பண்ணணும். இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆக்சஸ் லிஸ்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக்கை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். கரெக்டாக அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சரியான ஒரு ஆக்ஷன்ஸ், அதை அலோவ் பண்ணுறதா இல்லை டினை பண்ணுறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது இப்போ வந்து மல்டிபிள் ரவுட்டர்ஸை வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட் குரூப்பில் இருக்கிறவங்க இதில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இன்டர்நெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டர்நெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டர்நெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். அவங்களோட லோக்கலாக இருக்கக்கூடிய சர்வர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு குரூப் இருக்குது. இந்த குரூப் வந்து நம்மளோட லோக்கலாக உள்ள சர்வரை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த ஆக்சஸ் லிஸ்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பர்மிட் பண்ணணுமா டினை பண்ணணுமா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் மெயின். அதாவது என்னென்னா நம்ம we can identifying the interesting traffic. அதை வந்து இப்போ ISDN லிங்க்லேயோ இல்லை VPNலேயோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மொபைல்லே வச்சுக்கோங்களேன். உங்கள் மொபைல்லே வந்து VPN கனெக்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் ப்ரௌஸ் பண்ணுற எல்லா டிராஃபிக்குமே வந்து VPN வழியாக போகும் அப்படின்னா, அப்போ VPN வந்து உங்களுக்கு ஜாம் ஆகும். அதில் என்னென்னா எந்தெந்த டிராஃபிக் வந்து இன்ட்ரெஸ்டட் டிராஃபிக் வந்து நம்ம VPN வழியாக போகணுமோ அது வந்து VPN வழியாக போகும், மற்றது குளோபல் ரவுட்டிங்ஸ் வழியாக போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் ஆக்சஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த ரவுட்டரில் வந்து நிறையா ரூட்ஸ் வந்து லேர்ன் ஆகுது. அந்த ரூட்ஸ் எல்லாமே எனக்கு அன்வான்டு. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டிஃபால்ட் ரூட் இருக்குது. ஸோ மற்ற ரூட்ஸ் எல்லாமே இங்கே வந்து எனக்கு லேர்ன் ஆக தேவையில்லை. அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூட்ஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரூட் ஃபில்டரிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா QoS. ஸோ QoS அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரூட் இருக்குது. ஸோ இந்த ரூட்டோட பேண்ட்வித் வந்து ஃபார் 5 Mbps வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு எல்லா டிராஃபிக்கையும் நான் அலோவ் பண்ணுறப்ப எனக்கு சில நேரங்கள் வந்து இந்த டிராஃபிக் கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதில் நான் வந்து டிராஃபிக்கை வந்து ப்ரையாரிட்டி வைஸ் நான் செட் பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணுவாங்க பாக்கெட்ஸை. ஸோ அது எப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் டிராஃபிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டிராஃபிக் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு வீடியோ கால்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு. ஸோ த்ரூ த இன்டர்நெட் வழியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து வீடியோவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோ. ஸோ ஆடியோவும் சேர்ந்து போகணும் இல்லையா. ஸோ ஆடியோவுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். வாய்ஸ் கால் வந்து யாராவது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ தேர்டு வந்து அதர் டேட்டாஸ்க்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ரையாரிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த பாக்கெட் இந்த 5 MB யூட்டிலைசேஷனில் யாருக்கு கொடுப்பாங்கன்னா வீடியோவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போதும் வந்து இந்த ஆக்சஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு மெயினானது வந்து பார்த்தீங்க ஆக்சஸ் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ எப்படின்னா ரூல்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3 இப்படி தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரூலுக்கு வந்து சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ சீக்வன்ஸ் 1, 5, 10 இந்த மாதிரி. ஸோ ஒரு ஆர்டராக வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் இப்போ வந்து 15ன்னு சொல்லி இப்போ ஒரு 4 சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, 4 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க.
லாஸ்ட்டாக எப்போதுமே நீங்கள் கொடுக்கலனாலும் அதில் வந்து டினை ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஆக்சஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டினை ஆலை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணவோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணவோ முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டினை சம்திங் சொல்லி நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இவரை வந்து டினை பண்ண அலோவ் பண்ணாதுன்னு ஏதோ ஒரு ஆக்சஸை நான் வந்துட்டு டினை பண்ணுறேன். பை டிஃபால்ட்டே கீழே டினை ஆல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா பை டிஃபால்ட்டாக டினை ஆல் இருக்கிறதுனால இதை நான் கிரியேட் பண்ணலைன்னாலும் டினை ஆயிரும். கரெக்ட்? பட் நான் இது ஒன்று மட்டும்தான் டினை பண்ணணும்னா நான் இப்போ இன்பிட்வீன் நான் என்ன கொடுக்கணும்னா இங்கே பர்மிட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? எல்லாமே டினை ஆகிடும். எந்த டிராஃபிக்குமே வந்து உங்களுக்கு போகாது இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா. அப்போ நான் யாரை டினை பண்ணுறேன்னா அவங்கள டினை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும் நான் பர்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன நடக்கும்? ஒரு டிராஃபிக் வரும்போது ஃபர்ஸ்ட் லைனை செக் பண்ணணும். இந்த ஐபியை மேட்ச் பண்ணால் டினை பண்ணணும். மேட்ச் ஆகலைன்னா அடுத்து செகண்ட் லைனை செக் பண்ணணும். பர்மிட் ஆல். அப்போ நம்மளை பர்மிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போயிடும். அப்படி நம்ம இந்த பர்மிட்டை வந்து நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரும், டினை சம்திங் ஐபி இருக்குது, மேட்ச் பண்ணி பார்க்கும், இது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனை செக் பண்ணும், டினை ஆல்னு இருக்குது, ஸோ நம்மளை டினை பண்ணுறாங்க விடல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பை டிஃபால்ட்டாக டினை ஆல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த ஆக்சஸ் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம டெலீட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணணும். அடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து குளோபல் ரவுட்டிங் டேபிளில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம குளோபல் ரவுட்டிங் டேபிளில் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதை நம்ம அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதை வந்து இன்பார்ன் டிராஃபிக் அப்ளை பண்ணுறோமா இல்லை அவுட்பார்ன் டிராஃபிக்கு அப்ளை பண்ணுறோமா அப்படின்றத வந்து நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்கை வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு சம்திங் 192.168.1.0ன்ற நெட்வொர்க் இருக்குது. ஸோ இந்த ரவுட்டரில் வந்து இந்த நெட்வொர்க் வந்து இந்த ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் இந்த இன்டர்ஃபேஸில் ஏசிஎல் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து வர்ற டிராஃபிக்கை வந்துட்டு நான் டினை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கேருந்து வரவங்க, ஏதாவது இது வந்து சோர்ஸ்னு சொல்லி சொல்கிறேன், டினை பண்ணணும்னா இங்கே வந்து நான் எதில் கொடுக்கணும்? இன்னில் கொடுக்கணும். ஒருவேளை இங்கே ஒரு ரவுட்டர் இருக்கார் 172 நெட்வொர்க் 1.168.0ன்னு, இவரை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ரவுட்டரில் சொல்கிறேன்னா அப்போ நான் இங்கே வந்து என்ன கொடுக்கலாம்? இங்கே இன்னில் கொடுக்கலாம். இது இங்கேருந்து இந்த ஃப்ரம் அட்ரஸ் வந்து இந்த 172.168.0வில் இருந்தும் 2 அட்ரஸ் வந்து இதுவும் இருந்ததுன்னா அந்த பாக்கெட்டை வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்லி நான் இந்த இன்டர்ஃபேஸில் சொல்லலாம். இங்கே வந்து கொடுத்தா இன்னில் கொடுக்கணும். கரெக்டாக? இது வந்து ஃப்ரம், இது 2ன்னு இருக்கும்போது. அதுவே இந்த இன்டர்ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன்னா இங்கே என்ன இருக்கணும்? இது வந்து ஃப்ரம்மு, இது வந்து 2ஆக இருக்கும்போது நான் அந்த ஏசியில் இங்கே வந்து அவுட்டில் அப்ளை பண்ணணும். ஓகே? ஸோ நம்ம இன்ல அப்ளை பண்ணுறோமா அவுட்டில் அப்ளை பண்ணுறோமான்றது எந்த இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம், அந்த நெட்வொர்க் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். ஓகே, அடுத்து வந்து தேர்டு வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்துட்டு இப்போ ஒரு ஏசிஎல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு ப்ரோட்டோகாலுக்கு ஒரு டைரக்ஷன்ஸில் தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ புரியுதா? அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் அந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை பெர் ப்ரோட்டோகாலுக்கு ஒரு டைரக்ஷன்ஸில் தான் அலோவ் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஐசிஎம்பி அப்படின்ற இதை வந்து நான் டினை பண்ணணும் சம்திங் அப்படின்னா இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை ஒரு ஆக்சஸ் லிஸ்ட்டை இப்போ நான் ACL 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை இந்த இன்டர்ஃபேஸில் ஃபார் ஐசிஎம்பிக்கு ஒரு ப்ரோட்டோகாலுக்கு ஒரு டைரக்ஷன்ஸில், ஒன்று இந்த டைரக்ஷன்ஸில் இல்லைனா இந்த டைரக்ஷன்ஸில் அப்படி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து தேர்டு கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து ஆக்சஸ் லிஸ்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 டைப்பில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து
நம்பர்டு ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து நேம்டு ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பர் அண்ட் நேமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர்டு ஆக்சஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம மல்டிபிள் லைன்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்ல, கண்டிஷன்ஸ் நம்பர் 1 2 3 4ன்னு சொல்லி மல்டிபிள் சீக்வன்ஸ் கொடுக்குறோம்ல. இப்போ எனக்கு இடையில இந்த சீக்வன்ஸை மட்டும் நான் வந்து டினை பண்ணணும், மற்றது எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம், இதை ஒன்று மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்பர்டு ஏசிஎல்ல வந்துட்டு உங்களால் அதை பண்ண முடியாது. பட் இதை வந்து எதில் பண்ணலாம்? இப்போ இந்த ஒரு சீக்வன்ஸை மட்டும் நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் நேமில் வந்து பண்ணிக்கலாம். நேமில் வந்து இது அலோவ் பண்ணு. ஓகே. ஆனால் இதுலேயே இன்னொரு என்ன கண்டிஷன்னா, நேம்லேயே நீங்கள் அந்த மாதிரி டெலிட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸிஸ்டிங்கை வந்து டெலிட் பண்ணலாம். ஆனால் புதுசாக ஆட் பண்ணிங்கன்னா, அந்த புதுசாக ஆட் பண்ணுறது வந்து கீழே பாட்டமில் தான் ஆட் ஆகும். பாட்டம்லனா எப்போ? இந்த டினை ஆல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பை டிஃபால்ட்டாக இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி மேலே ஆட் ஆகும். ஸோ இது வந்து நேம்டில் வந்து நம்ம பண்ண முடியும். நம்பரில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் என்டையர் ஆக்சஸ் லிஸ்ட்டையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீக்ரியேட் தான் பண்ணணும். ஓகே, இது வந்து அடுத்த கண்டிஷன். அதே மாதிரி ஆக்சஸ் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட். ஆக்சுவலாக இது இல்லாமல் நிறைய ஆக்சஸ் லிஸ்ட் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது டிராஃபிக் ஃபில்டரிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட். இதுதான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுக்குமே வந்து சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன்ஸ் ஐபி, இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ப்ரோட்டோகால் நம்பர், அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், அதோட நம்பர்ஸ், இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி த டெஸ்டினேஷன்ஸ் ஐபிஸை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அதோட எந்த சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டுக்கும் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டுக்கும் உள்ள வந்து சின்டாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் லிஸ்ட் நம்பர் அண்ட் தென் பெர்மிட் ஆர் டினை ஸ்டேட்மெண்ட், தென் சோர்ஸ் அட்ரஸ், இதை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். சோர்ஸ் அட்ரஸை மட்டும் வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். அது பட் எக்ஸ்டெண்டட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டு ரேஞ்ச் வந்து 100லேருந்து 199 வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்மிட் ஆர் டினை ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் என்ன ப்ரோட்டோகால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சோர்ஸ் அட்ரஸ், அதோட ஒயில் கார்டு மாஸ்க், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ், அதோட ஒயில் கார்டு மாஸ்க், அதுக்கப்புறமாக்கா போர்ட் நம்பர். ஸோ இந்த போர்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி இந்த பர்டிகுலராக இந்த சர்வீஸை மட்டும் டினை பண்ணணும். இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு போகிற ஒரு டிசிபி ப்ரோட்டோகால் போர்ட் நம்பர் 179 இதை மட்டும் பிளாக் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்லி அங்கே ரன் ஆகக்கூடிய பிஜிபி ப்ரோட்டோகால் மட்டும் டவுன் ஆகும். அதுதான் டிசிபி போர்ட் நம்பர் 179 யூஸ் பண்ணுறது. இல்லை, நான் வந்து ஒன்லி ஐசிஎம்பியை மட்டும் டினை பண்ணுறேன், ஐசிஎம்பியில் ஒன்லி எக்கோ பாக்கெட்னா அந்த பிங் ரெக்வெஸ்ட், இதை மட்டும் டினை பண்ணுறேன், மற்றதெல்லாம் அலோவ் பண்ணணும்னா அதை மட்டும் கூட பண்ண முடியும். பட் இங்கே என்னென்னா, ஸ்டாண்டர்டில் இந்த சோர்ஸ் அட்ரஸை டினை பண்ணனா அந்த சோர்ஸ் அட்ரஸ் என்டையர்லி அது டினை ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஸ்டாண்டர்ட் ஐபி அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நெட்வொர்க்கை வந்துட்டு நான் டினை பண்ணுறேன். இந்த நெட்வொர்க் வந்து ஒன்லி வந்து எனக்கு இந்த ரவுட்ரு 2லேருந்து ரவுட்ரு 1 மட்டும் ரீச் பண்ணக்கூடாது, இந்த நெட்வொர்க்கை மட்டும் ரீச் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்கும்? சோர்ஸ் அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு இந்த அட்ரஸை டினை பண்ணிடு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த அட்ரஸை நான் எங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்து டெஸ்டினேஷனில் வந்துட்டு நம்மளோட டார்கெட் என்னவோ அங்கே மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த டினை ஸ்டேட்மெண்ட் இதை வந்து நான் டினைன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டினைன்னு சொல்லிட்டு நான் இந்த அட்ரஸை வந்து டினை பண்ண போகிறேன். இதை வந்து நான் இந்த இன்டர்ஃபேஸ்லேயே இங்கே டினை பண்ணேன்னா, என்னோட டார்கெட் என்ன, இவர் வந்து இங்கே ரீச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் நான் இந்த இன்டர்ஃபேஸ்லேயே டினை பண்ணேன்னா இவர் யாரையுமே ரீச் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த நெட்வொர்க்கை டினை பண்ணுங்க, R2ல போய் எங்கே சொல்லணும், இந்த இன்டர்ஃபேஸில் சொல்லணும். ஸோ அப்போ தான் இவர் வந்து மற்ற எல்லாரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இங்கேயே டினை கொடுத்துட்டேன்னா யாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு
எங்கே டெஸ்டினேஷனோ அங்கே கான்ஃபிகர் பண்ணணும். பட் இதுவே எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் நம்ம கொடுக்கும்போது சோர்ஸ் கொடுக்குறோம், டெஸ்டினேஷன்ஸ் கொடுக்குறோம், ஒயில் கார்டு மாஸ்க்லாம் கொடுக்குறோம். அப்போ பர்டிகுலராக அதை மட்டும்தான் டினை பண்ணணும். இதை நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சோர்ஸ்க்கு பக்கத்திலே பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த போர்ட் நம்பர் வந்து இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஈக்குவல் அப்படின்னு சொல்லி, அதாவது பர்டிகுலராக அந்த போர்ட் நம்பரை மேட்ச் பண்ணால் அதை ட்ராப் பண்ணு, இல்லை அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இல்லை கிரேட்டர் தன்னா போர்ட் நம்பர் அந்த போர்ட்டுக்கு மேலே உள்ளதை மற்ற எல்லா போர்ட்டும் அந்த போர்ட், அதாவது போர்ட் நம்பர் நான் வந்து டிசிபியில் 179 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 179க்கு மேலே உள்ள எல்லா போர்ட்டும் இருந்தால் இதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணு, இல்லைனா டினை பண்ணுன்னு சொல்கிறது. இல்லை லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த போர்ட் நம்பரை விட கீழே உள்ள எல்லா போர்ட்டையும் அலோவ் பண்ணு, டினை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இல்லை இந்த என் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த போர்ட் தவிர மற்ற எல்லா போர்ட்டையும் டினை பண்ணு, இல்லைனா அலோவ் பண்ணு. அந்த பர்மிட்டோட டினை ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருவோம். அடுத்தது ரேஞ்சு. இந்த பர்டிகுலராக ஸ்டார்டிங் ரேஞ்ச், எண்டிங் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள எல்லாரையும் பர்மிட் ஆர் டினை, அலோவ் பண்ணு, இல்லைனா டினை பண்ணு, இப்படி சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டில் நம்ம பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்டெண்டடில் தான் பண்ண முடியும், ஸ்டாண்டர்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அது எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் ரெண்டையுமே வந்து நம்பர்லையும் நம்ம கொடுக்க முடியும். இல்லை நம்ம வந்து நேமில் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம இங்கே நேம் கொடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு லைனை வந்து டெலிட் பண்ணணும்னா நம்மளால் நம்பரில் பண்ண முடியாது. இதுவே நேம்லையாக இருந்தால் நம்ம இடையில ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் டெலிட் பண்ணணும்னா கண்டிப்பாக டெலிட் பண்ண முடியும். ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ண முடியும். பட் ஆட் பண்ணுறது எப்போதுமே பாட்டமில் தான் இருக்கும், இன்செர்ட் பண்ண முடியாது, இடையில இன்செர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லேபில் சந்திக்கலாம்.